வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஹாப்பியா எங்க போலான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் ஹாப்பி செலப்ரேஷன்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நேற்று ஈவினிங் லஞ்சுக்கு கொங்கு ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம டால்மியாக ஓடிட்டுருக்கிற ஹோட்டலுக்கு தாங்க போனோம். போனவுடனே 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணவுடனே நம்ம நண்பர் இன்னொருத்தர் இருந்தார். அவர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணார். அங்கே லெக் பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இலையை போட்டுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், மோர் குழம்பு, கொஞ்சம் சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ், அப்பளம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு பிரியாணியில் இருக்கக்கூடிய பீஸை நமக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே தான் நம்ம ஆரம்பிச்சது. ஓகே, இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நம்ம கொடுத்தாங்க இல்லையா சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்புல பாதி குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். பாதி குழம்பு எடுத்து அதை அழகாக ஊற்றி அப்படியே பொறுமையாக சாப்பிட்டேங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் ஒரு 4 மணிங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஐட்டம் கிடைக்காம போயிடுச்சு. சரி, இருந்தாலும் சாப்பிட்டோம். இருக்கிற டைமுக்கு கொடுத்ததை வச்சு சாப்பிட்டோம். 2வது ரவுண்டாக அப்புறம் ஒயிட் ரைஸை எடுத்து அங்கே பக்கத்துலேயே இருந்த மோர் குழம்பை எடுத்து கலக்கினேன். ஒரு கலக்கு. என்னடா ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு, 2வது மோர் குழம்பு. கொஞ்சம் நாளாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் தயங்காமல் சாப்பிட்டேன். நன்றாக தான் இருந்துச்சு. மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடிச்சிக்கிறதுக்கு வெண்டைக்காய் பொரியல் எடுத்து சாப்பிட்டேன். அது ஒரு பக்கம் அப்படியே சுவையாக தான் இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, ஊறுகாய் மெயின் விஷயம் அங்கே இருந்தது. அதையும் அப்பப்போ எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற சிக்கன் குழம்பை எடுத்து நம்மக்கிட்ட தான் 5 சிக்கன் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 சிக்கன் பீஸை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு செட்டு நம்ம சிக்கன் குழம்புக்கும், இன்னொரு செட்டு ரசத்துக்குன்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது கடிச்சிக்கிறதுக்கு இந்த 5 பீஸ் அப்படியே கொட்டிட்டு அதில் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே பிரித்து அந்த குழம்பு, சாப்பாடு, கறித்தூள் இந்த 3ஐயும் வச்சு சாப்பிடும்போது மிகவும் அருமை, மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அன்பாகவும் அமைதியாகவும் சாப்பிட்டேன். அடுத்த ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம நண்பர் தயிரும் கொடுத்துட்டாரு, பாயாசமும் கொடுத்துட்டாரு. ஆனால் தயிரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். தயிர் வாங்கி அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றிட்டு நம்மக்கிட்ட தான் இன்னொரு கப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பையும் அதிலேயே ஊற்றி அப்படி கொலன்னு, அதாவது சாப்பாட்டுக்கு தயிர் ஊற்றலை, தயிருக்கு தான் சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி லைட்டாக சால்ட்டு போட்டு அதை அப்படியே அழகாக சாப்பிட்டேன். இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு என்ன இருந்தது, நம்ம வாழைக்காய் பொரியல் வச்சுருந்தோம். அந்த வாழைக்காய் பொரியலையும் விட்டு வைக்கல, அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணேன், இது 5வது ரவுண்டு. இந்த 5வது ரவுண்டில் தான் ரசத்தை ஊற்றணும். ரசம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நல்ல மணமாக தான் இருந்தது. அப்படியே ஒரு 2 கரண்டி ரசம் அள்ளி ஊற்றி அழகாக பிசைஞ்சு இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். கூடவே கொஞ்சோண்டு அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே துணி மாதிரி மாறிடுச்சு. சரி, அதையும் மடித்து சாப்பிட்டு திருப்தியான சாப்பாடு. ஆனால் அதிகமான சாப்பாடு இல்லை, இருந்ததை வச்சு லிமிட்டாக சாப்பிட்டாச்சுங்க. என்ன தான் கரெக்டான டைமுக்கு போய் கரெக்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் அன்டைமில் போய் கிடைக்கிறத சாப்பிட்றது இருக்குது. ஏன்னா இருக்கிறத தான் சாப்பிட்டாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறோம். அதை அனுபவித்து சாப்பிட்றது தாங்க ஒரு திறமை. கடைசியாக நமக்கு பாயாசத்தை கொடுத்து முடித்து வேலையை முடிச்சிடுறோம். திருப்தியான மதிய சாப்பாடு.